ஹலோ சார். காளி மாமா ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருந்தேன், வந்துட்டாரா? சார் இப்போதான் காளி சார் வெளியே போறாரு சார். என்னது, இப்போதான் போறாரா? எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருந்தார் சார். ஹலோ அண்ணே, சொல்லு தங்கச்சி. எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல இருக்கம்மா. அவர் பசி பசின்னு சொல்லிட்டு இருக்காரு. மா, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப கொண்டு வர வேண்டியதானே? நான் கொடுத்துட்டா அப்புறம் நீ கொண்டு வந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவான் அவன்? நீ என்ன பண்றேன்னா, சாப்பாடை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து பரிமாறி மீன் குழம்பு, நண்டு வறுவல், அப்படி இப்படி ஏதாவது சொல்லு. எப்படி பார்த்தாலும் அவன் வேற வழி இல்லாம சாப்பிட்டு தான் ஆகணும். சரி சரி, சீக்கிரம் போமா, சரியா? என்ன பண்றது? ஆமா, என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பசிக்குது. லஞ்ச் வாங்க போன மாமாவும் காணோம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சாப்பாட்டு வேணா சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போ. நான் மாமா கொண்டு வர சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். நீ காலையில வர சாப்பிடல, இப்ப நல்ல பசியில இருப்ப. லஞ்ச் வாங்க போனான்னு எப்போ வருவாருன்னே தெரியாது. அது வரைக்கும் நீ ஏன் பசியில இருக்கணும்? நீ ஏன் சாப்பாட்டை சாப்பிடு, மாமா வாங்கிட்டு வரத நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல. மாமா கடையில இருந்து வாங்கிட்டு வர மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே நான் தான் சாப்பிட போறேன். நீ போலாம். எதுக்கு இப்படி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிற? நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் சாப்பாட்டை சாப்பிடு. ஏய், யார் சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறா? நீ தான் பண்ற. பேசாம போயிடு. நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட, இரு. ஏய் அபி, என்ன பண்ற நீ? நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ நான் தான் உங்ககிட்ட சாப்பாடு வேணாம்னு சொன்னல. இப்ப எதுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ற? அபி, நான் தான் உன் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டேன்ல. இதெல்லாம் எடுத்துட்டு தயவு செஞ்சு வெளியே போ. ஐயோ, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் லஞ்ச் உனக்கு குடுக்கறதுக்காக ஓபன் பண்ணல, நான் சாப்பிடதான் ஓபன் பண்ண. நீ சாப்பிடுறாந்தா ஓ ரூம்ல போய் சாப்பிடு. இப்ப எதுக்கு இங்க உட்காந்து சாப்பிடுற? எனக்கு இங்கதான் உட்காந்து சாப்பிடணும்னு தோணுது, அதான் சாப்பிடுறேன். உனக்கு வேணும்னா நீயும் என் கூட வந்து சாப்பிடலாம். நான் இன்னைக்குன்னு பார்த்து உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த பாரு, இந்த மீனை காட்டி மயக்கிற வேலைலாம் இங்க வேணாம். அதெல்லாம் இங்க நடக்காது. நீயே சாப்பிடுவான் சாப்பாட, எனக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. மாமா எனக்கு நல்ல ஹோட்டலா பார்த்து இதை விட பெஸ்டான சாப்பாடா எனக்கு வாங்கிட்டு வருவார். நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். அப்போ ஓகே, உனக்கு இந்த மீன் குழம்பு சாப்பிட இன்னைக்கு கொடுத்து வைக்கல. சரி, நானே சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்குன்னு பார்த்து நான் சமைச்சிருக்க மீன் குழம்பு இவ்ளோ சூப்பரா வந்திருக்கே. வாவ், பாக்கும் போதே அப்படியே நாக்கு ஊறுது. ஏய், இப்ப எதுக்கு சாப்பிடும்போது ரன்னிங் கமெண்ட்ரி? பேசாம சாப்பிடு. ஓ மாமா, எங்கேயோ போய் தொலைச்சு. செத்த மாவன நீ வா. நல்ல மனம், நல்ல மனம். இன்னைக்குன்னு பார்த்து நான் செஞ்சிருக்க முட்டையில என்ன மனம். இவ ஒவ்வொன்னா எடுத்து காட்டும் போது நாக்குல எச்சி ஊறுது.
உண்மையிலே சாப்பாடு நல்லா இருக்குமோ, ஒருவேளை கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்க வச்சு சாப்பிட்டா சாப்பிடுறவங்களுக்கு வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு வயிறு வலிக்க கூடாதுங்கிறதுக்காக கடைசியா கேக்குறேன். யாராவது சாப்பிட வரதுன்னா சாப்பிட வரலாம். இன்னும் யாரையோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா, என்ன பண்றது? சும்மா சாப்பிட சங்கடமா இருந்தா சாப்பிட்டு காசு வேணா கொடுத்துட்டு போங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆஹா, சஞ்சீவ் சாப்பாட்டுக்கு அபி காசு வாங்குறேன்னு சொல்றா. இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது. மாமாவும் வரல. இப்போ நமக்கு இப்போ மீன் குழம்பு தான் முக்கியம். சீக்கிரம் பதில் சொல்லுங்க, சூடு ஆறுது. நீ காசு வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் இந்த மாதிரி கேவலமான மீன் குழம்பு சாப்பிட ஒத்துக்கிறேன். பட் ஓகே, மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சாப்பிடவா? காசு வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறேன். காசு வாங்கிப்பல? வாங்கிக்கிறேன். நான் வந்துருவேன். இன்னொரு மீன் வை. இதுக்கும் சேர்த்து நான் கொடுத்துடுறேன். கொஞ்சம் குழம்பு. நல்லா இருக்கா? ஓகே. கொஞ்சம் சாப்பாடு. போதும். ஐயோ, இரு இந்த தண்ணி குடி. இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் பொறையறிச்சு. சாப்பாடு ஓகே, நல்லா இருந்துச்சு. காசு வேண்டாம் சஞ்சீவ், அதுக்கு பதிலா மாமா உனக்கு வாங்கிட்டு வர சாப்பாட்டை நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. வா. அபி, அத்தை என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போற, அங்கேயும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர, இப்பயும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க. நீ எல்லாத்தையும் போட்டு போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ இருக்கட்டும் அத்தை, நம்ம வீட்டு வேலைய நான் பார்க்காம வேற யாரு பாப்பா? உன்னை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நாங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்புறம் அபி, சொல்லுங்க அத்தை. சஞ்சீவ் ஒன்ன தன்னோட ஒய்ஃப்னு ஆபீஸ்ல யார்கிட்டே சொல்லாம விட்டுட்டானேன்னு அவனை தப்பா நினைக்காதம்மா. அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். பயங்கர முரட, கோபக்காரன், வெடுக்கு வெடுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா அவன் மனசு தங்கம் தெரியுமா. அவனோட கோவத்தால அது வெளியில தெரியாமலே போயிடுச்சு. அவனை கட்டிக்க போற பொண்ணு அவனை எப்படி புரிஞ்சுப்பா, எப்படி அவங்க ஒத்துமையா சந்தோஷமா வாழ போறாங்கன்னு நான் ரொம்ப நாளா பயந்துகிட்டே இருந்தேன்.
அவனை மாத்துறதுக்கு ஒரு அம்மாவா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியல அபி. ஆனா அது உன்னால முடிஞ்சது. நீதான் அவனை மாத்தன அபி. அது வரைக்கும் அவன் யாரோட பேச்சையும் கேட்டதே இல்ல. ஆனா உன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சான். யாருக்காகவும் இது வரைக்கும் அவன் தன்னை மாத்திக்கிட்டதே கிடையாது. ஆனா உனக்காக அவன் தன்னையே மாத்திக்கிட்டான். சஞ்சீவ் உன்னை ரொம்ப லவ் பண்றாமா. அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததுக்கு அதுதான் காரணம். சஞ்சீவ் இந்த உலகத்திலேயே அதிகமா நேசிச்சது ஒன்னதான். அவனை அதிகமா நேசிச்ச பொண்ணே மண்டபத்துல வச்சு அவனை பிடிக்கல, உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னப்போ அவன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அவனால அதை தாங்க முடியல அபி. அதனால்தான் இப்படி மாறிட்டான். அவனுக்கு உன் மேல இருக்கிற கோபம் காத்துல இருக்கிற தூசி மாதிரிமா. காத்து வேகமா அடிச்சதுன்னு வச்சுக்கோ, தூசி எல்லாம் கலைஞ்சு போயிடும். அதனால சஞ்சீவ் பண்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. கண்டிப்பா மாறிடுவான், உன்னையும் ஏத்துப்பான். அத்தை, இது எல்லாத்தையும் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு சஞ்சீவ் பத்தியும் அவர் கோவத்தை பத்தியும் நல்லா தெரியும் அத்தை. மண்டபத்துல தப்பு பண்ணது நான் தான் அத்தை. நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்திருக்கணும். நான் பண்ண தப்புக்காக தான் நான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது சீக்கிரம் சரியாயிடும்னு எனக்கு தெரியும் அத்தை. ஏன்னா சஞ்சீவ் நினைச்சா கூட அவரால் என்ன வெறுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அத்தை. ஏன்னா எங்க லவ் அப்படி. சஞ்சீவ் மனசு ஒரு நாள் மாறும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அத்தை. அதனால நீங்க கவலையப்படாதீங்க. மாறுவா, நான் மாற விட்டாதானே. ஐயோ, உட்கார்ந்தா பின்னாடி எரியுது, நின்னுகிட்டே இருந்தா முட்டி வலிக்குது. ஐயோ, நடந்தா சுத்தமா முடியலையே. அந்த அனு என்ன இப்படி அஞ்சறிவு படிச்ச பிராணி மாதிரி என்ன குனிய வச்சுட்டாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அனு, தெரியாம என் பொண்ணு பேச்ச கேட்டு உன்னை கொல்றதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டம்மா. நீ சாகறதுக்கு முழு ரீசன் என் பொண்ணுதான். அந்த பழா போனவ பேச்ச கேட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேம்மா. இனிமே எந்த டீலா இருந்தாலும் சரி, என் கூட மட்டும் வச்சுக்காத. என் பொண்ணு ஸ்ரீஜாவை சேர்த்துக்க. ஆனா என்ன மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. நீ அடிக்கிற அடி தாங்க முடியல. ஐயோ, நான் அனு இல்ல, ஸ்ரீஜா. இல்ல, நீ போய் சொல்ற. நீ அனுதான். என் பொண்ணு மாதிரி வந்திருக்க, எனக்கு தெரியாதா? தயவு செஞ்சு போயிடு. ஐயோ அம்மா, நீ ஸ்ரீஜா இல்ல. அம்மா, நான் உன் பொண்ணு ஸ்ரீஜா. நான் பார்க்க மாட்டேன். அம்மா, நான் பார்க்க மாட்டேன். ஏய் லூஸ் அம்மா. ஆமா, ஸ்ரீஜா. நாம தான் அந்த அணுவை காலி பண்றதுக்கு அந்த நம்பூதிரியை பார்க்க போறோம்ல, அப்புறம் எதுக்கு பயந்து செத்துட்டு இருக்க? ஸ்ரீஜா, எப்படியாவது என்ன காப்பாத்து. அனு என்ன கொல்ல பாக்குறாடி. ஐயோ மா, இப்படியே நீ பேசிட்டு இருந்த அனு உன்னை கொல்றாலோ இல்லையோமா, நானே உன்னை கன்ஃபார்மா கொன்னுடுவேன். வாய் மூடு. அந்த சீதா தான் என்ன டென்ஷன் ஏத்துறான்னு பார்த்தா நீ வேற என்ன டென்ஷன் ஏத்துறியா? என்னடி டென்ஷனு? என்ன டென்ஷனா? அந்த சஞ்சீவையும் அபியையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க அத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட அந்த அபிய கிச்சன்ல வச்சு அத்தை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சஞ்சீவ் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அபிய விட்டு காஃபி கூட அத கூட இத கூடன்னு அத்தை அனுப்பி வைப்பாங்க. அதனால ஒழுங்கா நீ என்ன பண்ற, மாடிக்கு போய் அவன் வந்துட்டானா, அப்படி வந்தா ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வா. என்னால முடியாதுடி. அனு கிட்ட இனிமே அடி வாங்க என் உடம்புல தெம்பில்லடி. இப்போ நீ போல
நானே உன்னை அடி வாங்க வச்சிருவேன். இன்னும் நீ அனு கிட்ட அடி வாங்கல, அதனாலதான் இந்த பேச்சு. அனு என்ன வெளுத்த மாதிரி இவளையும் 2 வெளு வெளு, அப்பதான் இவ அடங்குவா. மா, இப்ப நீ போறியா இல்ல நானே உன்னை வெளுக்கவா? போறேன்டி. போ. என்ன பண்ற நீ? கதவை தொறமா, அது காத்துல சாத்திருக்கும். தொறமா. நீ போய் சொல்ற, நான் திறக்க மாட்டேன். ஐயோ மா, திறக்க மாட்டேன்டி, என்ன விட்டுடி. மா. எங்க அம்மா வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியல. என்னம்மா நீ? சஞ்சீவ், மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். சொல்லுங்கம்மா. இந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கணும். ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலை இப்பதான் எனக்கு அமைஞ்சிருக்கு. உன் ஆபீஸ்ல நீ அபியை ஏன் உன்னோட ஒய்ஃப்னு யார்கிட்டயும் அறிமுகப்படுத்தல? ஆஹா, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே, எப்படி சமாளிக்கிறது? சொல்லுப்பா, நீ ஏன் அபிய உன்னோட ஒய்ஃப்னு ஆபீஸ்ல யாருக்கும் அறிமுகப்படுத்தல? இப்ப என்ன சொல்றது? நீ சொல்லாட்டி கூட நீ ஏன் அப்படி பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும் சஞ்சீவ். நம்மளுக்கு பிடிச்சவங்க பண்ற தப்ப நம்ம மன்னிக்கிற பக்குவம் நமக்கு இல்லைன்னா வாழ்ற வாழ்க்கை நரகமாயிடும் சஞ்சீவ். தயவு செஞ்சு அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அபி அவ அக்கா மேல இருந்த பாசத்துல மண்டபத்துல உன்னை எடுத்தெறிஞ்சு பேசினது, உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னது, இதெல்லாம் தப்புதான். நான் இல்லன்னே சொல்லல. ஆனா அவ ஏன் அப்படி பேசினா? அவ அக்கா மேல இருந்த பாசத்துல தானே அப்படி பேசினா. பாசத்தால அபி பண்ண தப்புக்கு நீ அவளுக்கு கொடுக்கற தண்டனை ரொம்ப அதிகம்பா. நீ என்னதான் அபிய வெறுத்தாலும் அபிக்கு உன் மேல இருக்கிற லவ் கொஞ்சம் கூட குறையல. அது உனக்கே தெரியும். அபிக்கு உன் மேல இருக்கிற லவ் உண்மை. அந்த லவ்வுக்காகவாவது நீ அவளை ஏத்துக்கணும்பா. இனிமேலாவது பழசெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா வாழுங்க. ஐயோ அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பெரிய பிரச்சனையும் இல்லம்மா. அபி மேல எனக்கு கோபம் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அது சரியாயிடுச்சுமா. ஆபீஸ்ல அபியை என் ஒய்ஃப்னு சொல்லாததுக்கு ரீசன் என்னன்னா, என் ஒய்ஃப்னு தெரிஞ்சா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவகிட்ட க்ளோஸ் ஆக மாட்டாங்கம்மா. அவகிட்ட க்ளோஸ் ஆனாதாமா இந்த ப்ராஜெக்டும் நல்லபடியா முடியும். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக மட்டும்தாமா அபி என் ஒய்ஃப்னு நான் யாருக்கிட்டையும் சொல்லல. மத்தபடி எதுவுமே இல்லம்மா. அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நிஜமாதான் சொல்றியா சஞ்சீவ்? நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமாமா. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆபீஸ்ல தீ பிடிச்சதுல, அப்ப கூட அவ உயிரை பத்தி கவலைப்படாம இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியணும்னு அவ போராடி இருக்காமா. அதுவும் எனக்காகத்தாம்மா. அவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் என் நல்லதுக்காக தான் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. உங்க மனசு நோகுற மாதிரி நான் என்னைக்கும் நடந்துக்க மாட்டேம்மா. எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு இது போதும்பா.